தற்பெருமை கொண்டு பேசிய வீரர்களை எவ்வாறு தன் புத்திசாலித்தனத்தால் மட்டம் தட்டினார் தெனாலிராமர் என்னும் கதையையும், பறவைகளிலேயே நாம் பேசி பழக்கப்படுத்தினால் பேசும் திறமை கொண்ட கிளிக்கு பக்தி உண்டா என்பதை மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலிராமர் விளக்கி கூறிய கதையையும் நாம இந்த காணொளியில கேட்கலாம் வாங்க. தமிழ் மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கதை கேட்கும் குரல் வாணி. ஒரு நாள் வீரர்கள் பலர் அரசரை சுற்றி கூடி விருந்து உண்டபடியே பேசிக் கொண்டிருந்தாங்க. தெனாலிராமரும் அந்த விருந்துல கலந்துக்கிட்டார். வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீரதீர பராக்கிரம செயல்களை பற்றி கூறி மன்னரின் பாராட்டை பெற விரும்பினாங்க. படைத்தலைவன் வீரர்களை நோக்கி அவரவர் செய்த வீர செயல்களை பற்றி அரசருக்கு கூறுங்கள் அப்படின்னு சொன்னான். ஒரு வீரன் ஆரம்பித்தான். நான் எதிரிகள் பலரிடம் அகப்பட்டு கொண்டேன். நான் ஒருவன், அவர்கள் 6 பேர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் நானோ தாமதம் செய்யாமல் வாளை எடுத்து வீசினேன். சக்கரமாக சுழன்று 6 பேரையும் கொன்றுவிட்டு திரும்பினேன் அப்படின்னு பெருமை சொன்னான். மற்றொரு வீரன் எதிரியின் குதிரைப்படைக்குள்ளே புகுந்து 10 குதிரைகளையும் எதிரிகளையும் ஒரே மூச்சில் சின்னா பின்னப்படுத்திவிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் தன்னுடைய தற்பெருமையை பேசினான். இன்னொரு வீரனோ நான் யானைப்படைக்குள் புகுந்து நாட்டு வெடிகுண்டை வீசி பட்டத்து யானையை கொன்றுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அரசர் அவர்கள் சொல்வதை எல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ராமர் அவர்கள் கொண்ட கர்வத்தினால் தற்புகழ்ச்சியாக பேசுவதற்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சார். இதெல்லாம் என்ன பிரமாதம், என் அனுபவத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி தெனாலிராமர் கூறியதும் அரசர் வியப்பாக, நீ எப்போது போர்க்களத்திற்கு போனாய் தெனாலிராமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே படைத்தளபதி வீரர்களுக்கு சமையல் செய்து கொடுக்க போயிருப்பார் அப்படின்னு சொல்லி ஏளனமா சொன்னாரு. அதை கேட்டு எல்லோரும் கொல்லுன்னு சிரிச்சாங்க. தெனாலிராமரும் அதை பொருட்படுத்தாம, நான் சமையல்காரனாக சென்று என் சமையலை சாப்பிட்டிருந்தால் உங்கள் படைகளில் வீரர்களே இருக்க மாட்டார்களே, நோய் வந்து இதற்குள் இறந்திருப்பார்களே அப்படின்னு சொன்னார். அதற்கும் எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனால் அரசர், சரி சரி உன் வீர பிரதாபத்தை சொல் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் எதிரியின் பலத்தை அறிந்து வர ஒற்றனாக எதிரிகளின் முகாமிற்கே சென்றேன். அங்கு எதிரிகளிடம் அகப்பட இருந்தேன். அப்போது சாமர்த்தியமாக படைத்தலைவனின் முகாமிற்குள் சென்று அவனது காலை வெட்டி கொண்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு துணிச்சலாக எதிரியின் முகாமிற்கே சென்ற நீ படைத்தலைவன் தலையை வெட்டாமல் காலை ஏன் வெட்டி கொண்டு வந்தாய் என்று கேட்டார் மன்னர் கிருஷ்ணதேவராயர். எல்லோரும் கேலியாக சிரித்தார்கள். தெனாலிராமரோ அவர்களை விட சத்தமாக சிரித்தபடி, நான் ஏன் காலை வெட்டினேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. எல்லோரும் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லி ஆவலோடு பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் ஏற்கனவே படைத்தலைவன் தலையை வேறு யாரோ வெட்டி சென்றிருந்தார்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு தெனாலிராமர். அரசர் சிரித்தார். வீரர்களோ வெட்கத்தால் தலை குனிந்தனர். வீரர்கள் விடைபெற்று சென்றதும் தெனாலிராமரிடம் அரசர் கேட்டார், ஏன் இப்படி ஒரு பொய்க்கதை கூறினாய் நீ என்றார். உடனே தெனாலிராமர், சுத்தமான வீரர்கள் தங்கள் திறமையை வெளியே கூற மாட்டார்கள். இவர்கள் தங்களை தாங்களாகவே புகழ்ந்து கொள்ளும் தலைக்களம் பிடித்தவர்கள். அவர்களை மட்டம் தட்டவே இந்த கதை அப்படின்னு தெனாலிராமன் சொல்றாரு. அரசர் தெனாலிராமருடைய செயலுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறார். அடுத்து, கிளிகளுக்கு பக்தி உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலிராமர் உணர்த்திய கதையத்தை நாம கேட்க போறோம். கிருஷ்ணதேவராயர் சில அதிசய அழகு கிளிகளை வளர்த்துட்டு வந்தாரு. அவற்றுக்கு தெய்வங்களின் பெயர்களை கூறும்படி தினசரி கற்றுக் கொடுத்துட்டு வந்தார். ஒவ்வொரு கிளியும் ஒவ்வொரு தெய்வத்தின் பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் கிளி கூண்டின் அருகே தெனாலிராமனோடு வந்தாரு அரசர். அரசரை கண்டதும் கிளிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வத்தின் பெயரை கூறிக்கொண்டு கூவியது. அரசர் மகிழ்ச்சியுடன், பார்த்தாயா ராமா, என் கிளிகளுக்கு உள்ள தெய்வ பக்தி மனிதர்களுக்கு கூட கிடையாது என்று தன் கிளிகளை பற்றி பெருமையாக பேசினாரு. தெனாலிராமரோ உடனே, அரசே, பகுத்தறிவு உள்ள மனிதர்கள் தான் பகுத்தறிவு கொண்டு தாம் பக்திமானாகவோ நாஸ்திகனாகவோ இருக்க முடியுமே தவிர ஏனைய ஜீவராசிகளுக்கு பக்தி என்பது இருக்காது. இந்த கிளிகள் நீங்கள் கொடுக்கும் இனிப்பு பண்டங்களின் சுவைக்கு ஆசைப்பட்டு கடவுளின் திருநாமங்களை சொல்லுகின்றன. உண்மையில்
கத்தியினால் சொல்லவில்லை. கிளிகளுக்கு சுய அறிவு இல்லை. தான் சொல்லும் பெயர் தெய்வத்தின் பெயர் என தெரியாது அவைகளுக்கு அப்படின்னு சொன்னார். அரசரோ கிளிகளுக்கு தெய்வ பக்தி உண்டு, அதனால்தான் நாம் சொல்லிக் கொடுத்த தெய்வ பெயர்களை உடனடியாக கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றாரு. இருவரும் வாதிட்டாங்க. முடிவுல ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், இவைகள் ஆபத்து காலத்தில் தெய்வத்தின் பெயரை சொல்லாது என்பதை நிரூபிக்கிறேன் என சவால் விட்டாரு தெனாலிராமர். அரசரும் சரி, அவகாசம் தருகிறேன், நீ நிரூபிக்காவிட்டால் உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொன்னாரு. மறுநாள் அரசரை அழைத்து கொண்டு கிளிகள் இருக்கும் இடத்திற்கு சென்றாரு தெனாலிராமர். கிளிகள் நிதானமில்லாமல் கீச் கீச் என்று கத்தியவாறு கூண்டிற்குள் அங்கும் எங்கும் நிலையில்லாது அலைமோதி கொண்டிருந்தன. அரசருக்கு ஒன்றுமே புரியல. இப்போது சொல்ல வையுங்கள் உங்கள் கிளிகளை, கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா என அப்படின்னு சொல்லி தெனாலிராமர் சொல்றாரு. மன்னரும் எவ்வளவோ முயற்சி செய்தார். எத்தனையோ முறை தெய்வங்களின் பெயர்களை சொல்ல சொல்லி முயற்சி செய்தாரு. கிளிகள் கீச் கீச் என்று கத்திக்கொண்டே அங்கும் எங்கும் அலைமோதின தவிர கடவுள் பெயர்களை சொல்லவே இல்லை. தெனாலிராமனிடம் உன் வெற்றியை பாராட்டுகிறேன், இதை எப்படி செய்தாய், இந்த கிளிகளை என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கிறார். கிளி கூண்டின் எதிரே துணியால் மூடப்பட்ட ஒரு கூண்டை துணிமணிகளை விலக்கிவிட்டு அரசருக்கு காட்டினார் தெனாலிராமர். கிளிகள் இப்போது கடுமையாக கூச்சலிட்டன. தெனாலிராமர் காட்டிய கூண்டிற்குள் 4 பூனைகள் இருந்தன. கிளிகளுக்கு இந்த பூனைகளை காட்டிவிட்டு இங்கே மூடி வைத்து விட்டேன். கிளிகளுக்கு இந்த கூண்டை விட்டு பூனைகள் வர முடியாது என்றோ தங்கள் கூண்டிற்குள் பூனை வர முடியாது என்றோ சிந்தித்து பார்க்கும் அறிவு இல்லை. பூனையை கண்டதும் தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று கத்துகின்றனவே தவிர கடவுளின் பெயரை சொல்லுவோம் என்ற அறிவாற்றல் இல்லை. இந்த பூனை இருக்கும் கூண்டை இங்கிருந்து அவற்றின் கண்களுக்கு படாமல் அப்புறப்படுத்திவிட்டால் திரும்ப நீங்கள் சொன்னபடி கடவுளின் பெயர்களை கூறும் அப்படின்னு சொல்றாரு தெனாலிராமர். அதே போல பூனை இருக்கும் கூண்டை கிளிகளின் கண்களுக்கு தென்படாதவாறு அப்புறப்படுத்திய பிறகு கிளிகள் கடவுள் பெயர்களை அரசர் சொன்னபடியே கூறின. அரசர் தெனாலிராமரின் அறிவாற்றலை மிகவும் பாராட்டி பொற்கிளியையும் பரிசாக கொடுத்தார். அடுத்து இன்னும் ஒரு நல்ல கதையுடன் அடுத்த காணொளியில் நான் சந்திக்கிறேன். நன்றி.